கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கும் என்று. அதாவது நாங்கள் எதை தொட்டாலும் அது பிரயோஜனம் உள்ளதாக மாறுகிறது. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்தும் இலக்குகளை குறித்தும் வெறுமனை பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த பயனும் இல்லை. வெறுமனான பேச்சு கடைசியிலே அது வறுமையை தான் கொண்டு வரும். பிரியமானவர்களே, நாங்கள் வார்த்தையிலே எதை பேசுகிறோமோ அது செயல்பாட்டிலும் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஜார்ஜ் ஸ்டாட் என்ற ஒரு மிஷனரியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் ஹட்சன் டெய்லருடைய அந்த சைனா இன்லேண்ட் மிஷன் ஸ்தாபனத்தோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை சீனாவிலே செய்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். இளம் பிராயத்திலேயே ஒரு விபத்து காரணமாக அவருடைய கால்களை அவர் இழந்து விட்டார். இதன் காரணமாக அங்கே இருந்த சபை, அவரோடு இருந்த அனைத்து பேரும் நினைத்தது இவர் ஊழியத்துக்கு தகுதியற்றவர். ஆனால் இவருடைய இருதயமோ எரிந்து கொண்டே இருந்தது. எப்படியா மிஷன் ஸ்தாபனத்தோடு சேர்ந்து சீனாவிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அவருக்கு அந்த சைனா இன்லேண்ட் மிஷன் ஸ்தாபனத்தாலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு கால் இல்லாமல் நீங்கள் எப்படி சீனாவிலே போய் தாக்கு பிடிக்க போகிறீர்கள் என்று. அவர் சொன்ன ஒரே பதில், 2 காலும் உள்ளவர்கள் அநேகர் போகாமல் இருக்கிறார்கள், அதனாலே ஒரு காலை உடையவன் நான், அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 1865ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டாட்டும் அவருடைய மனைவியும் சைனாவிலே வென்சு பகுதியிலே ஒரு நகரத்திலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்தார்கள். அது சீனாவின் தெற்கு பிரதேசத்திலே அமைந்த ஒரு பட்டணமாயிருக்கிறது. அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு அரிதான காரியமாக அந்த பகுதிகளிலே பார்க்கப்பட்டது. அதோடு கூட அவருடைய வாழ்க்கை அங்கு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றது. அங்கே இருந்த ஜனங்களுடைய எதிர்ப்பு, அரசாங்கம் சந்தேகத்தோடு இவர்களை பார்த்தது. அவர்களுடைய உடல் ரீதியான பலவீனங்கள், சரீர வியாதிகள் எல்லாமே இவர்களை அழுத்தி கொண்டே இருந்தது. ஆனாலும் இவர்கள் விட்டு கொடுக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டே போனார்கள். சீன மொழியை அவர் கற்றுக்கொண்டார். சீனாவிலே தெருக்களிலே கர்த்தருடைய சுவிசேஷங்களை பிரசங்கித்து ஊழியம் செய்தார். இது சீனாவிலே செய்யக்கூடிய ஒரு அரிதான காரியமாய் பார்க்கப்படுகிறது. அவருடைய மனைவி கூட ஒரு உற்சாகமான ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாங்க. அவங்க அங்கே உள்ள பெண்மணிகள், அங்கே உள்ள பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்களுக்கு முன்னேறுவதற்கான வழிகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை திடப்படுத்தினார்கள். இத்தனையும் செய்த ஊழியர்களுக்கு அங்கே புறக்கணிப்பு இல்லாமல் இல்லை. அவர்களை ஏளனமாய் பார்க்காதவர்கள் இல்லை. அவர்களுக்கு வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் வராமல் இல்லை. இதன் மத்தியிலே ஜார்ஜ் ஸ்டாட் சீனாவிலே முதலாவது வென்சு பகுதியிலே முதலாவது பெந்தைகோஸ்தே சபையை ஸ்தாபித்தார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நகரம் சீனாவின் ஜெருசலேமாக பார்க்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டிலே அந்த அளவு கிறிஸ்தவர்கள் அந்த பிராந்தியத்திலே, அந்த நகரத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜார்ஜ் ஸ்டாட்டும் அவருடைய மனைவியுடைய ஊழியம் சிறிதாக பார்க்கப்பட்டாலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற ஒரு குடும்பமாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய கீழ்ப்படிவு அந்த பிராந்தியத்துக்கு ஒரு அஸ்திமாரமாக அது மாறியது. அத்தோடு கூட இப்பொழுது சீனாவில இருக்கக்கூடிய மிகவும் அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழும் ஒரு நகரமாக அந்த நகரம் பார்க்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம். நமக்கு முன்பாக அநேக காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் அதை நாங்கள் தொடும் வரை அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறாது. இந்த நாளிலே வெறும் வாயின் வார்த்தைகளாலே மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசத்தினூடாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரிக்க முயற்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.